நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெயா பிளஸினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய முக்கியமான விவகாரங்களில் ஒன்று மேகதாது விவகாரம். அதற்கான காரணம், தாவேகாவினுடைய தலைவராக திரு விஜய் கடந்த காலங்களில் அவர் அரசியல் பயணங்கள் மேற்கொண்ட போது பல இடங்களில் மேகதாது விவகாரத்தை திமுக அரசோடு ஒப்பிட்டு பல கேள்விகளையும் விமர்சனங்களையும் எல்லாம் முன்வைத்திருந்தார். ஆனால் தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 63 நாட்களை கடக்கக்கூடிய நிலையில் தாவேக அரசின் மீது பல குற்றச்சாட்டுக்களை கர்நாடகா முன்வைக்கக்கூடிய அதே வேளையில் மற்றொரு பக்கம் மேகதாது அணை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். சமீபத்தில் ஜெயா பிளஸினுடைய குழு கர்நாடகா சென்று ஆய்வு மேற்கொண்டதில் கடந்த 43 நாட்களில் மட்டும் 2 முறை சர்வே பணிகளை ரகசியமாக கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடிய இடத்தில் நடத்தியிருக்கிறார்கள் என்பதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தியிருந்தது. இது குறித்து தான் இன்றைய தலைப்பையும் ஜெயா பிளஸ் வடிவமைத்திருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்ட தயார் நிலையில் கர்நாடகா, தமிழ்நாடு அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது குறித்து தான் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் விருந்தினர்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். காவிரி விவசாயிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலர் திரு PR பாண்டியன் நம்மோடு இணைய வழியில் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் சார், உங்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தமிழ்நாடு இளைஞர் கட்சியும் இருந்து திரு லோகேஷ், உங்களின் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு PR பாண்டியன், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சி காலங்களில் இல்லாத ஒரு நிலைப்பாட்டையோ அல்லது ஒரு அணுகுமுறையோ கர்நாடக அரசு மிக வேகமாக எடுத்து வருகிறார்கள் மேகதாது விவகாரத்தில். எப்படி பார்க்கலாம் இந்த அணுகுமுறையை? வணக்கம். காவிரி மேகதாட்டு அணை என்பது இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய DK சிவகுமாருக்கு அது ஒரு சவாலான பிரச்சனையாக அவர் கையில் எடுக்கிறார். காரணம், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கர்நாடகாவில் நடப்பதற்கு முன்னதாக அவர் மிகப்பெரிய யாத்திரையை மேகதாட்டுவில் இருந்து துவக்கி கர்நாடக மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குகிற வகையில் மேகதாட்டு அணை பிரச்சனையை கிளப்பினார். அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் சித்தராமையா முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இந்த தருவாயில்தான் நான் ஆட்சிக்கு வந்தால் மேகதாட்டு அணையை கட்டுவேன் என்று தொடர்ந்து அவர் பேசி வந்தார். இந்த நிலையில் அவர் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய சொந்த மாவட்டம், அங்கே இருக்கிற சொந்த மாவட்டத்தில் இந்த அணை கட்டுமான இடம் வருகிறது. குறிப்பாக பெங்களூர், அவருடைய கடகபுரா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து 1000 அடி ஆழத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் சங்கமம் என்கிற இடத்தில் இந்த மேகதாட்டு பகுதி இருக்கிறது. குறிப்பாக சங்கமத்தில் காவிரியும் அர்காவதியும் இரு நதிகள் ஒன்றாக இணைகிற இடம் சங்கமம். அது ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த சுற்றுலா தலத்திற்கு அடுத்த கரையில், இடது கரையில் ஒரு ஆத்துக்குள்ளே போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர், ஆனால் சாலை வழியாக சென்றால் 3 கிலோமீட்டர் சுற்று செல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அந்த மேகதாட்டு என்கிற இடம் ஒரு ஆடு தாண்டும் பாறை, ஆடு தாண்டக்கூடிய இடம் போல 2 குன்றுகளுக்கு இடையே குறுகலான பகுதியில் மிக ஆழமான ஆழத்தில் 6 பாய்கிற இடத்தில் இந்த அணையை கட்டுவதற்கு திட்டமிடுகிறார்கள். அதற்கு கீழே அடுத்த 1 கிலோமீட்டருக்குள்ளாகவே தமிழ்நாட்டினுடைய எல்லை துவங்கிவிடுகிறது. எனவே காவிரி தமிழ்நாட்டை நோக்கி ஓடக்கூடிய இடத்தில் அந்த முகப்பிலே அவர்கள் அந்த அணையை கட்டினால் உபரி நீர் தான் இப்பொழுது அவர்கள் நமக்கு விடுவித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு கணக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பற்றாக்குறை காலத்தில் நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய தண்ணீரை அளிப்பதில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மேகதாட்டு பிரச்சனையை ஒரு முதலமைச்சராக DK சிவகுமார் பொறுப்பேற்ற உடனேயே நேரடியாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் பாட்டீல் அவர்களை சந்திக்கிறார். அப்பொழுது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு நியாயத்தை அவர் பாட்டீலிடம் முன்வைக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த மேகதாட்டு அணைக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் கடந்த நவம்பர் 13ஆம் தேதி 2025 உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. எனவே நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று ஒரு பொய்யை மெய்யாக்க முயற்சி எடுத்து அவர் அங்கே கோரிக்கை வைக்கிறார். இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றம் நவம்பர் 13ஆம் தேதி 2025 நான் போட்ட வழக்கு உட்பட தமிழக அரசு போட்ட வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடி செய்கிற போது அது சொல்லுகிறது,
ஒரு மாநிலம் தனக்கான திட்டங்களை தயார் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை நான் தடுக்க முடியாது. அந்த வரைவு திட்ட அறிக்கையை அவர்கள் தயார் செய்து மத்திய அரசினுடைய நீர்வள ஆணையத்திடம் அளிக்கிற போது அது சட்டத்திற்கு உட்பட்டு அது சாத்தியப்படுமா என்பதை மத்திய நீர்வள ஆணையம் முடிவெடுத்துக் கொள்ளும். எனவே உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை விதிக்க முடியாது. இந்த தடை விதிக்க முடியாது என்று சொல்வதை கர்நாடகம் தனக்கு அணை கட்டுவதற்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. சரி, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டதில் இருந்து 15 ஆண்டுகளுக்கு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது என்பதையும் அதே உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே தவறான வகையில் பயன்படுத்தி டி.கே. சிவகுமார் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் பாட்டீலிடம் முறையிடுகிறார். எனவேதான் நாங்கள் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். காவிரியை பொறுத்தவரையில் எந்த மாநில முதலமைச்சருக்கும் எந்த மாநிலத்திற்கும் இந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கு உரிமை இல்லை. மிக தெளிவாக நடுவர் மன்றம் சொல்லியிருக்கிறது. ஆறும் அணைகளும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொந்தம். இருக்கக்கூடிய தண்ணீரும் மேகதாது விவகாரத்துல நீங்க சொல்லக்கூடிய சட்ட அணுகுமுறையோ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்போ கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருப்போம். ஆனா சமீப நாட்களாக கர்நாடகா இந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எல்லாம் மீறி பணியாற்றி வராங்க. இதை 2 வகையில புரிஞ்சுக்கலாம். ஒன்று, தமிழ்நாட்டில் புதிய அரசு பதவியேற்றிருக்கு, குறிப்பா விஜய் தலைமையிலான தாவேக அரசு. இந்த அரசு அமைந்ததற்கான ஒரு காரணமா எடுத்துக்கலாமா கர்நாடக அரசினுடைய செயல்பாடு, இல்ல டி.கே. சிவகுமார் பதவியேற்றதற்கு பிறகான அணுகுமுறைன்னு எடுத்துக்கலாமா? எப்படி விவசாய சங்கம் இந்த விவகாரத்தை அணுகுறாங்க? டி.கே. சிவகுமார் பதவியேற்ற பிறகு ஏற்படுகிற நெருக்கடி தான் இன்றைக்கு மேகதாட்டு அணைக்கான இவ்வளவு பெரிய பிரச்சனை துவங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மேகதாட்டு பிரச்சனை குறித்து நாங்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்று மறுவாரமே நாங்கள் அவரை நேரடியாக சந்தித்து காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்கனவே கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் பசவராஜ் பொம்மை நேரடியாக வரைவு திட்ட அறிக்கையை 9,000 கோடி பட்ஜெட்டிலே ஒதுக்கீடு செய்து நேரடியாக கொண்டு போய் மத்திய நீர்வள ஆணையத்திடம் கொடுத்தார். மத்திய நீர்வள ஆணையம் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது குறித்து எந்த முடிவு எடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் அங்கே சென்று பேசிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கைவிரித்து விட்டார்கள். மீண்டும் பசவராஜ் பொம்மை நேரடியாக காவிரி மேலாண்மை ஆணைய தலைவரை சந்திக்கிறார், அவரிடம் அந்த அறிக்கையை கொடுக்கிறார். பிறகு திமுக அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. திமுக அரசு பொறுப்பேற்று 2022 காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இந்த மேகதாட்டு குறித்து வரைவு திட்ட அறிக்கையை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள திட்டமிடப்படுகிற போது நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அன்றைக்கு வலியுறுத்துகிறோம், நீங்கள் உடனடியாக கேரளாவோடு முதலமைச்சரோடு பேசுங்கள் என்று ஒரு 15 தினங்கள் வலியுறுத்தி பார்த்துவிட்டு அவர் வாய் திறக்க மறுத்தார். எனவே நாங்கள் நேரடியாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை சந்தித்து மேகதாட்டுவில் அணை கட்டினால் தமிழ்நாடு அழிந்து போகும், எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அந்த வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவர் உடனடியாக அதற்கான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்த அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் வரைவு திட்ட அறிக்கை அதை விவாதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. அநேகமாக அது நிராகரிக்கப்பட்டதாக எங்களுடைய கருத்தாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு அவர் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரை பார்க்கிற போது இது எந்த வகையிலும் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் விவாதிக்க முடியுமே தவிர மேகதாட்டு அணையை கர்நாடக அரசு ஒருபோதும் சட்டத்திற்கு முரணாக எந்த நடவடிக்கை மேற்கொள்ள முடியாது, அதை விவசாயிகள் அனுமதிக்க மாட்டார். சரி, ஓகே, திருப்பியார் சுருக்கமா எடுத்துக்கிற திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், திமுக ஆட்சி காலத்துல திரு விஜய் முன்வைத்தது கடைசி வரைக்கும் கடிதம் எழுதுவதே போதுமா, மேகதாது விவகாரத்தில் என்ன பண்றீங்க, பல கடிதங்கள் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கார். ஆனா தாவேக ஆட்சியிலும் அதே அணுகுமுறையை தான் மீண்டும் விஜய் தொடர்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? கடிதம் எழுதுவதை தவிர ஒரு அரசை அணுகுவதற்கு, மத்திய அரசை அணுகுவதற்கு, தங்களை விட மிகப்பெரிய அதிகார அமைப்பில் இருப்பவர்களை அணுகுவதற்கு வேறு என்ன வழிமுறைகள் இருக்கிறது? நேரடியா போய் அப்ரோச் இல்ல, அது நீங்க புறநானூற்று காலத்துல சேர மன்னனை பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து போனதை போல அல்லது பாண்டியர்கள் சோழ தேசத்திற்கு படையெடுத்து போனது போல எல்லாம் போக முடியாது. நம்ம உச்ச நீதிமன்றத்தை தான் கதவுகளை தட்ட முடியும், நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புகளை அமல்படுத்துங்கள் என்றுதான் கேட்க முடியும். அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நாம் ஒரே நாட்டிலே தான் வசிக்கிறோம், ஒரு குடையின் கீழ் தான் வசிக்கிறோம், நாம் இந்தியா என்கிற ஒரு தேசத்தின் கீழே தான் இருக்கிறோம் என்கிற அடிப்படையிலே நாம் உரிமை கோருகிறோம்.
நீங்க வந்து கடிதம் எழுதுறாரு அப்படின்னா அப்ப இவர் என்ன செய்வாரு? மெயில் அனுப்புவாரா? ரெண்டும் ஒண்ணுதான். அது இன்றைய நவீன உலகத்துல கடிதமும் மெயிலும் ஒண்ணுதான். அப்ப அரசினுடைய ஒரு கோரிக்கைகளை எப்படி வந்து தெரியப்படுத்துவது? அப்படி இவங்களுக்கு அடிப்படை நிர்வாகம் பற்றிய புரிதல் இல்லாதனுடைய ஒரு விளைவு தான் அப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் பேசுறாங்க. இப்ப நீங்க மேகதாது வந்து அந்த இடத்திலே அணை கட்டுவதில் 2 பெரிய சதி கோட்பாடுகள் இருக்கிறது. அவங்க பெங்களூருக்கு வந்து குடிநீர் பஞ்சம் இருக்கிறது அப்படி சொல்றாங்க. அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஒரு மாநகரத்தில் வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல நிறைய கட்டிடங்களை கட்டுவது, நிறைய வந்து ஐடி கம்பெனியை உருவாக்குறதுன்னு நீங்க வந்து பெங்களூரினுடைய அந்த காற்றினுடைய நீர் அந்த பதனம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஏறத்தாழ வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கூலிங்காவே இல்லை. அது வந்து ஏற்கனவே பெங்களூருக்கு போனீங்கன்னா ஒரு குளிர் காற்று உங்களை தீண்டும். இன்னைக்கு அது வந்து வெப்பமயமா மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அளவுக்கு அதிகமாக கார்ப்பரேட் நிறுவனங்களை அங்கே அனுமதித்தது, அடுக்குமாடிகளை அனுமதிக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாம் பெருநகரங்களாக மாற்றியது, சுற்றுச்சூழலுக்கு எதிரான அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் அழித்து அதன் மீது கட்டடங்கள் கட்டுவது ஏறத்தாழ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாநிலத்தில் அது நிகழ்கிறது. மாநகரங்களை உருவாக்குகிற பெருநகரங்களை உருவாக்குகிற போது இயற்கை சூழலை அழித்து விட்டு ஒரு செயற்கையாக ஒரு குடிநீர் பஞ்சத்தை அங்கே தோற்றுவிக்கிறாங்க. அதுல இப்ப மேகதாதுல ஒரு வேளை வந்து அணை கட்டப்பட்டு விட்டால் காவிரி படுகை வந்து ஒரு பெரிய பாலைவனமாக மாறிடும். கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். அதுல ஒரு ஆதாயம் இருக்கிறது கார்ப்பரேட்டுகளுக்கு. என்ன ஆதாயம் இருக்கிறதுனா, இந்த எரிவாயு எடுப்பது, மீத்தேன் எடுப்பது மாதிரியான விஷயங்களுக்கு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கனாலதான் அவன் வந்து அதுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு விவசாயத்துக்கான நீர் போக்குவரத்து நின்று விட்டது, அதுக்கான வாய்ப்பு இனிமே இல்ல, விவசாயம் பண்ணவே முடியாதுன்னா அந்த நிலங்கள் பாலைவனமாக மாறுகிற போது இயல்பாகவே அது மீத்தேன் எடுக்கிறதுக்கு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அது கையகப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இயல்பா மாறிடும். போராட்ட குணம் கொண்டவர்கள் கூட இந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண போறோம், கொடுத்துட்டு போயிருவோங்கிற இடத்துக்கு வந்துருவான். அப்ப இது செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அங்க பெங்களூர்ல வந்து ஒரு இனவெறியை வந்து உருவாக்கி தொடர்ச்சியாக வந்து அந்த ஓட்டு வங்கிக்காக ஒரு இனவெறியை அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். அப்ப தேசிய கட்சிகள் இதுல நாடகம் ஆடுறான். பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, மாநிலத்திலே ஒரு நிலைப்பாடு, கர்நாடகத்திலே ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டிலே ஒரு நிலைப்பாடு. இந்த இரட்டை நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாடு நாசமா போனா என்னங்கிற இடத்துல அவர்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க காங்கிரஸ், நீங்க பேச்சுவார்த்தை பண்ணி உங்களால இதை தீர்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா நிர்வாக ரீதியாக, அரசியல் ரீதியாக இன்னும் வந்து புரிதல் இல்லாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார். புதிய நடுவர் மன்றம் என்பது திமுகவும் இதுல சேர்ந்து கைகுலுக்கி இருக்கிறது இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான். புதிய நடுவர் மன்றத்தின் வழியாக இது வழக்கு போட்டுட்டு 10-15 வருஷம் நீட்டிச்சாங்கன்னா அணைய கட்டி விட்டுருவாங்க. இது விவசாயிகளினுடைய வாழ்வாதார பிரச்சனை, இது அரசியல் கட்சிகளின் பிரச்சனை அல்ல. இது தாவேகா பிரச்சனையா, திமுக பிரச்சனையா, அண்ணா திமுக பிரச்சனையா இல்ல. இது வந்து வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. திமுக ஒருவேளை திமுக கடந்த காலங்களில் அவர்கள் தொடர்ந்த அணுகுமுறை தான் சரியில்லையோ, அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு இந்த விவகாரம். திமுக அதிமுக ரெண்டுமே நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதில் உறுதி காட்டி இருக்கிறார்கள். இந்த மாதிரி மேகதாதுக்கு குறுக்க அணை கட்டுவது மாதிரியான இந்த ஒரு சூழல் மாதிரி வராமல் பாதுகாத்து இருக்கிறாங்க இவ்வளவு நாள். அதை நம்ம பார்க்கணும். புதிய அரசாங்கத்துக்கு தான் புரிதல் இல்லை. இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய நேரத்தில் போய் வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள், வித்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஓடு 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 ஓடுன்னு டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டுறாங்க. இப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நாம் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதை மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் தர வேண்டும், இதை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கு மூத்த தலைவர்கள், அவங்க கூட்டணியிலேயே மூத்த தலைவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. வைகோ போன்றவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்கிற தெளிவோட இருக்காங்க. இடதுசாரிகள் அது குறித்த பார்வையோட தான் இருக்கிறாங்க. அவர் அதெல்லாம் ஆலோசனை நடத்தாம தான் தோன்றித்தனமாக ஒரு ஏதோ ஒரு சர்வாதிகாரியை போல வந்து அதில் அறிக்கையெல்லாம் வெளியிடுறாங்க. அதுல நான் வந்து மாற்று கருத்து. கடந்த ஆட்சி காலத்திலையும் இதே வைகோ, என்ன நடவடிக்கை, காங்கிரஸ், இதே கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியில இருந்தாங்க. அப்பெல்லாம் எடுபடாத ஆலோசனைகளா விஜய் தலைமையிலான அரசுல எடுபற்றும் நினைக்கிறீங்க? எந்த அடிப்படையில் இதுவரைக்கும் காவிரி படுகையினுடைய விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் எந்த பாதிப்பு வரல இல்லைங்க. பாதிப்பு வராமல் காத்தது ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் கடமையாற்றி இருக்கிறார்கள். அது கலைஞராக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அவர்கள் கடமையாற்றி பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். ஆனா அப்பவும் இந்த மேகதாது அச்சம் 50 ஆண்டுகால பிரச்சனை தொடருது. அதானே, அதுல இருந்து வேற என்ன வித்தியாசம் பார்க்க முடியும்? அதாங்க இப்ப புதிய அணை கட்டக்கூடாது என்பதுல அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய அளவிலே அரசியல் அழுத்தம் தர வேண்டிய நேரத்திலே இவர்கள் அறிக்கை தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அழுத்தம் தரவில்லை. இவர்கள் இந்த பிரச்சனையை அணுகுகிற விதம் என்பது ரொம்ப மேலோட்டமானதாக இருக்கிறது. அது வந்து அவர்களுக்கு வந்து அணை கட்டுவதற்கான வாய்ப்பை தருவது போல இருக்கிறது. இவர்கள் வந்து இதனுடைய ஆபத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அந்த அழுத்தம்னு திரு அப்பாஸ் குறிப்பிடுவது என்னென்ன? இப்போ அழுத்தம்னா இப்ப ஏற்கனவே நீங்க முதல்ல குறிப்பிட்டதே கடிதத்தை தாண்டி என்ன எழுத முடியும்னு கேட்டீங்க. தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது மேகதாது விவகாரத்தில்.
பிரதமருக்கு ஜூன் 23ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதிவிட்டார் மேகதாது திட்டத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்கன்னு. இதை தாண்டி ஒரு அரசால என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்? கடந்த கால உதாரணம் சொல்றேன். கடந்த காலத்திலே முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள். பல போராட்ட களங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. கலைஞர் போன்றவர்கள் எல்லாம் அந்த வந்து பக்கத்து மாநிலத்தினுடைய முதல்வர்களோடு எப்படி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், எப்படி அரசியல் ரீதியாக அதை அணுக வேண்டும் என்பதற்கான ராஜதந்திரங்களை கடைபிடித்திருக்கிறார்கள். அதனால எல்லா காலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அணுகுமுறைக்கு அன்றைக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஆளுமை மிக்கவர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்களா என்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு வருகிறது. சரி திரு லோகேஷ், ஒரு ஆளுமை இல்லாததனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு கர்நாடகா காவிரி அணை குறுக்கே மேகதாதுவை கட்ட முயற்சிக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடக்காதது கூட இப்ப நடக்க தொடங்கிருச்சு. ஒரு ஆளுமை இங்க தமிழ்நாட்டில் இருக்கான்றதே பெரிய சந்தேகமா இருக்கேன்னு திரு அப்பாஸ் முடிச்சிருக்காரு. நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அப்படிதான் சொன்னேன். உங்களுக்கு என்ன சந்தேகம்? உங்களுக்கு என் கருத்துல நான் உறுதியோட தாங்க இருக்கேன். இல்ல நான் சந்தேகன்றதை விட உங்க பேச்சுல இருக்க சந்தேகம் தான். நான் இன்னைக்கு இதே மாதிரி பேசுவீங்க நாளைக்குன்றதை பத்தி தான். இல்ல இப்போ நான் எப்பவுமே என் நிலைப்பாட்டிலே உறுதியோட இருக்கிறேன். நான் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனாக எந்த இடத்திலையுமே நான் நிர்வாக விமர்சனம் செய்வேன் தவிர நான் தத்துவமாக கருத்தியலாக நான் ஒருவரும் விமர்சிக்க மாட்டேன். பாண்டியன் என்ன சொன்னாரு, ஸ்டாலின் சார் எந்த நடவடிக்கையுமே 15 நாளைக்கு எடுக்கல, அதனால நாங்களே போயிட்டு கடந்த கால தவறுகளை மட்டுமே பேசி நிகழ்காலத்துல தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ் பாக்குறீங்க. நிகழ்கால அரசியல்ல என்ன தீர்வை நீங்க வைத்திருக்கிறீங்களோ அதை பேசுங்க. எக்ஸாக்ட்லி அதை பத்தி பேசுங்க. அதான் பேச. நீங்க சும்மா ஸ்டாலின் அவர் இன்னைக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் எக்ஸாக்ட்லி அதை பத்தி தான் பேசுங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்ன செய்ய போறான்னு சொல்லுங்க. லோகேஷ் 1990 இல்ல 2007 இல்ல 2018 சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு. இப்போ இந்த ட்ரிபியூனல்ல இருக்க விஷயங்களை வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ண பார்க்கறேன். இட்ஸ் a deficit basin. அதாவது என்னன்னா வந்து அண்டை மாநிலங்கள் இந்த நீரை பகிர்ந்துக்கிற மாநிலங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் இல்லை ஒப்புதல் இல்லாமல் எந்தவித புது ப்ராஜெக்ட்டுமே இந்த ரிவர் பேசின்ல எதுவுமே கொண்டு வர முடியாது. சரி, லைக் டேம்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை நீர் பங்கீட்டோட அளவில் வித்தியாசம் கொண்டு வரதா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய இடம். இவங்களுக்கு வந்து ஒப்புதல் தரணும். ஒப்புதல் தராமல் எந்த விஷயமும் செய்ய முடியாது. இது பாஸ்ட். இப்போ இவங்க ப்ரெசண்ட்டை பற்றி பேச சொல்கிறாங்க. பட் தமிழ்நாடு எனர்ஜி கட்சி சார்பாக நான் வந்து ஃப்யூச்சரை பற்றி கேட்குறேன். 2040 தஞ்சாவூரோ இல்லை டெல்டா பகுதிகளோ என்னவா மாறப்போகுது அப்படின்றது. கடந்த 60 வருஷங்களாக வந்து இவங்க வந்து எப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்றத பற்றி நம்ம பேசக்கூடாது. அதை பற்றி வாய முடியணும். ஆனால் ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஆளுமை இல்லைன்னு இவங்க குறை சொல்லுவாங்க. அப்போ 60 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி வரும். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு வந்து தெளிவாக பாண்டியன் என்ன பதில் சொன்னார். இங்க இருக்கிற தலைமை மாற்றனாலையா இல்லை அங்க இருக்க புது தலைமை வந்ததுனாலயான்ட்டு அவர் தெளிவா சொன்னார். அங்க புது தலைமை வந்திருக்கு, அவருக்கான நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்காக அந்த அரசியல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல மே மாசம் தெளிவா சொல்லியிருக்கு என்னன்னா இட்ஸ் அ ப்ரீமெச்சூர். அதுதான் பாயிண்ட். இப்போ ப்ரீமெச்சூர்ன்றப்போ அவங்க டிபிஆரை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அஃபிஷியலாக நம்ம வந்து போயிட்டு நம்ம கான்ஃப்ளிக்ட் ரைஸ் பண்ண போறோம் தமிழ்நாட்டு சார்பாக. அதை தாண்டி நீங்களே பாயிண்ட் பண்ண மாதிரி நம்மளோட சட்டசபையில் யுனானிமஸாக அனைத்து கட்சிகளுமே ஒப்புதல் அளித்த ஒரு இது. அதில் வந்து நாம் தமிழரோ தமிழ்நாடு கட்சியோ வந்து சட்டசபையில் ரெப்ரஸன்டேஷன் இல்லைனாலும் தமிழ்நாட்டில் சட்டசபையில் இருக்க கட்சிகளோட ரெப்ரஸன்டேஷனை பதிவே இருக்குது. அதை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டராக கொடுத்துருக்கு. இது ஒரு ஸ்டெப்பு. இதை தாண்டி வந்து சென்ட்ரலோட வாட்டர் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது அவங்க ஏற்கனவே வந்து எங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ட்ரிபியூனலில் அப்ரோச் பண்ணணும். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் திருப்பி ரைஸ் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு இருக்கு. அதாவது பண்ணணும். டிபிஆர் அவங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நமக்கு இருக்கிற கோயிங் ஃபார்வர்ட். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து இதுல ஆளுமை இல்லைன்னு இவங்க குற்றச்சாட்டு சொல்றதெல்லாம் போற போக்குல சொல்லிடலாம். நம்ம அங்க சுப்ரீம் கோர்ட் என்ன வாதம் வைக்க போறோம், தமிழ்நாடு இருக்கிற மொத்த கட்சியுமே சேர்ந்து மொத்த பேருமே அதை எதிர்க்கிறாங்கன்றது தான் வாதமா வைக்க போறோம். ஸோ அந்த விஷயத்துல நம்ம இன்னும் வந்து ஒன்னா இருக்கணும்ன்றதுல மைண்ட்ல வச்சுப்போம். நான் திரு PR பாண்டியன் கேட்ட அதே கேள்வியை நீங்க குறிப்பிட்டீங்க. நான் லோகேஷ் டைம் அதே கேள்வி கேட்கிறேன். கர்நாடக முதலமைச்சரா திரு DK சிவகுமார் பதவியேற்ற பிறகு திரு விஜய் குறித்தே பல விமர்சனங்கள் முன்வைத்தார். மேகதாது விவகாரத்துல புதிய அரசினால இந்த அணையை கட்டுவதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல. அப்போ DK சிவகுமாருடைய அணுகுமுறையும் திரு என்னன்னா வந்து அவங்களோட அரசியல் இயலாமைன்றதான் நான் பாக்குறேன். ரெண்டு பேரோடதுமே அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அவரால் 3 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஓகேங்களா, அவரோட இயலாமையா இருக்கட்டும், இல்லை இவங்களால திருப்பி ஆட்சிக்கு வர முடியாத ஒரு இயலாமையா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து ஒரே மாதிரி தான் நான் பாக்குறேன். இவங்களுக்கு தேவை அரசியல் பண்ணணும், நமக்கு தேவை தீர்வு வேணும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக கட்சி சார்பாக நான் சொன்னது 2040 நிலவரம் என்ன அப்படின்றது தான். சரி, அந்த தீர்வை எட்டுவதற்கு தாவேக்கா 63 நாட்கள்ல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சார்? டைமிங் சார். இப்போ நான் இது வந்து நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் முடிவு பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சிட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டம். ஒரு நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன்ல இருக்கோம், ஒரு ஃபெடரல் ஃபார்ம். குறைந்தபட்சம் தமிழ்நாடு சார்பாகனாச்சும் செய்யணும்ல, அதுவே என்ன செய்யலைன்ற. இப்போ அப்போ சட்டசபையில் எடுத்த தீர்மானத்துக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, எதுவுமே நடவடிக்கை எடுக்கல, நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட முடியாது இல்லையா? அது ஒரு ஸ்டெப்பு தானே, அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. புதுசா ஒரு ஏற்ற அரசாங்கம், அந்த அரசாங்கம் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்துக்கு யுனானிமஸா எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தராங்கன்றப்போ அது ஒரு நல்ல ஸ்டெப்பு தானே. அரசியல் தெரியாத ஆளுமை இல்லைன்னு சொல்லக்கூடிய விமர்சனக்கூடிய மத்தியில் இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முதல்ல அந்த வரவேற்பு இருக்கணும். நான் மறுபடியும் அதை சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல போய் நம்ம வைக்க போற வாதம் இங்க மொத்த தமிழ்நாடுமே எதிர்ப்பா இருக்கு அப்படின்றது. லோகேஷ் வந்து சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றதை குறிப்பிடுறதுனால நானும் குறிப்பிடுறேன். ஐ திங்க் தஞ்சாவூர்ல விவசாயிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசுறார். சும்மா நசன்னு எப்ப பாரு கடிதம் எழுதிக்கிட்டு இதையே பண்ணிட்டு இருக்க கூடாது, சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் நேர்ல பேசுங்க, உட்கார்ந்து ஒரு முடிவெடுங்க, இத கூட உங்களுக்கு தெரியாதா திரு ஸ்டாலின் சார் அப்படின்னாரு. இல்ல நீ சொன்னாரு உண்மைதான். இப்பயும் வந்து அது ஒரு ஸ்டேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்ல, அதாவது என்ன ஸ்டேஜ்? இப்போ ஃபர்ஸ்ட் தீர்மானம் ஏத்துனாங்க, தீர்மானம் ஏத்தி இருக்குதுன்ற லெட்டர் மூலமா பிரைம் மினிஸ்டருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதாச்சுங்களா? இது திமுக காலத்திலயும் செய்யப்பட்ட திமுக காலத்துல திமுக வித்தியாசம் என்னன்னா, திமுக காலத்துல வெறும் லெட்டர் மட்டும் தான் எழுதினே இருப்பாங்க. லெட்டர் இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதுவாங்க, 6 மாசம் கழிச்சு மறுபடியும் லெட்டர் எழுதுவாங்க. அந்த பிரச்சனை எப்பெல்லாம் இங்க சர்ஃபேஸ் ஆகுதோ அந்த சர்ஃபேஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு லெட்டர் எழுதுவாங்க. அதை தாண்டி ஆக்ஷன்ல எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம என்ன பண்றாங்கன்னா, இங்க உண்மையிலே ஆக்ஷன் ஆயிட்டு இங்க வேலைகள் நடக்குது. அவங்க சைட்லயும் அணைக்கட்டுறதுக்கான வேலைகளை சுறுசுறுப்பாக பார்க்குறாங்க. நம்ம இந்த பிரச்சனையை ஒன்ஸ் ஃபார் ஆல் போடணும்னு பார்க்குறோம். இதே சமயத்தில் பேரலாக ஒரு சைன் பேக்ரவுண்டில் நடந்துட்டு இருக்கு. பட் அஃபிஷியலாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே வரல இன்னும். ஏன்னா அதுக்கான கிளாரிட்டி இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து இவர் ஐயா காமராஜ் ஐயா காலத்தில் கட்டலான்னு ஆசைப்பட்ட அந்த அணைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதை வந்து திருப்பி பண்ணலாமா, அந்த ப்ராஜெக்டை திருப்பி ஒர்க் அவுட் பண்ண முடியுமா என்ன அப்படின்றத நம்ம வந்து ரீஒர்க் அவுட் பேக்ரவுண்டில் பண்ணிகிட்டு இருக்கு. அது நீங்கள் எப்படி அவங்க வந்து 2 தடவை சர்வே பண்ணாங்கன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது வெளியே அஃபிஷியலாக வரல. ஏன்? அதுக்கான டைம் வரும்போது தான் வரும். லோகேஷ், அதிமுக ஆட்சி காலத்திலேயோ திமுக ஆட்சி காலத்திலேயோ இதே மேகதாது விவகாரங்கள் இருந்தது. ஆனா இவ்வளவு வீரியமா இல்ல. கர்நாடக அரசு இறங்கி அந்த வேலையை செய்யல. தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த வேலையை ரொம்ப மறைமுகமா விறுவிறுப்பா செய்யறாங்க அப்படின்ற போது தமிழ்நாடு அரசை DK சிவகுமார் குறைத்து மதிப்பிடுறாரு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் அப்படித்தானே இருக்கு. அவ்வளவுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு அப்படி கிடையாது. தாவேக்காவை வந்து முதல்ல வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளே ரொம்ப குறைச்சா போட்டிருந்தாங்க பிஃபோர் எலெக்ஷன். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன பதில் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ரிசல்ட் எலெக்ஷன் அதே தான். கர்நாடகாவுக்கும் அதே தான் நடக்க போகுது. DK சிவகுமார் அதே தான் நடக்க போகுது. நீங்கள் அவர் ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வரவேற்பு நம்ம முதலமைச்சருக்கு அங்கே இருக்க வரவேற்பு தெரியும். ஒரு கட்சி பேர் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி பேர் வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் போயிட்டு அவங்க ஊர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்றத அங்கேயே பார்த்துருப்பாங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து நெவர் அண்டர் எஸ்டிமேட் தான் சொல்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் ஹேப்பனிங் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் ஹாட், நல்லதுன்ற, சீக்கிரம் ஒரு தீர்வை கொண்டு வரதுக்கான வழிகளை பார்க்கலான்ற. இது போட்டு 60 வருஷமா போட்ட மாதிரி போடாம இதுக்கான தீர்வை நோக்கி நம்ம நகர்றோம் இல்லையா? அந்த வகையில் இது பாராட்டக்கூடியதுதான். அவங்க வந்து கம்மி எடை போடுறாங்கன்னா இட்ஸ் தேர் ஃபால்ட். அது நல்லதுதான் ஒரு வகையில். ஏன்னா நம்மளோட மூவுக்கு அவங்க தயாராக ஒருவர் குறைத்து மதிப்பிடுகிறார் என்றால் எதிரில் இருப்பவருடைய அந்த அனுபவத்தை பொறுத்து தானே மதிப்பிடுவாங்க. சொல்றேன் அவங்க குறைச்சி மதிப்பிடுறது நமக்கு நல்லதுன்ற. ஏன்னா நம்மளோட மூவுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்கன்ற. நம்ம மூக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. தட் இஸ் குட் ஃபார் தமிழ்நாடுன்ற. சரி, ஓகே. திரு இடும்பாவனம் கார்த்திக், தாவேக அரசினுடைய செயல்பாடை பொறுத்திருந்து பாருங்க, எல்லாத்தையுமே நீங்க இவ்வளவு சீக்கிரமா கேட்டா எங்களால என்ன பண்ண முடியும் கேட்கிறாங்க. எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. நான் தான் செய்தியும் சேகரிச்சேன் கூட. 2018 பெருங்குடியில இதே மேகதாது விவகாரத்துல திரு இடும்பாவனம் கார்த்திக் போராட்டம் நடத்த போய் கைது பண்ணி குண்டாஸ்லாம் கூட போட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கு. அதையெல்லாம் இப்ப தாவேக அரசு இலக்குதோ? ஏன்னா ஒரு காலத்துல அதிமுகவும் திமுகவும் மேகதாதுல அடியெடுத்து வைப்பதற்கே ஒரு பயத்த சூழல் உண்டாக்கி இருந்தாங்க. என்ன நடந்தாலும் பிரச்சனை வந்துடும், 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை. ஆனா தாவேக அரசுல அது ரொம்ப சுலபமா நடக்குது. மேகதாதுல யாருக்குமே தெரியாம 2 முறை சர்வே பண்ணிட்டாங்க. மற்றொரு பக்கம் மத்திய அரசு அணுகி எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்றாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய ஸ்டேட் முதலமைச்சர் விஜய் டெல்லியில இருக்கும் போதே DK சிவகுமார் பிரதமரை சந்திச்சு நிதியை கொடுங்க, உடனே விடுவீங்க, எங்களுக்கு அணை கட்டுறதுக்கு அனுமதியை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இந்த சூழலை எல்லாம் எப்படி பார்க்கறீங்க தெரியுமா?
காவிரிக்கும் நமக்குமான உறவுங்கிறது வரலாற்று வழிபட்ட உயிர் தொடர்பு. ஆனால் வந்து காவிரி உரிமையை வந்து முற்றுமுழுதாக கர்நாடக அரசு வந்து சொந்தம் கொண்டாடுது. உலக ஒப்பந்த விதிகள் சொல்லுது, ஒரு 6 தொடங்குற இடத்துல வாழ்கிறவங்களை விட 6 முடிகிற இடத்துல அந்த கடைமட பகுதியில் வாழ்கிறவங்களுக்கு தான் ஆட்சி மீது அதிகப்படியான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது. ஆனால் கர்நாடக அரசை பொறுத்த வரைக்கும் காவிரி வந்து கர்நாடகாவுக்கே சொந்தம் அப்படின்னு அவங்க அடாவடித்தம் செய்து வர்றாங்க. பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாதுங்கிற இடத்துக்கு பிறகு தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவுமன்றம் அமைக்கப்படுது. அதற்கான இடைக்கால தீர்ப்பு கொடுக்கப்படுது, 90களில் கொடுக்கப்படுது. அந்த இடைக்கால தீர்ப்பில் 205 TMC தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி அன்றைக்கி போராட்டம் நடத்தப்ப பங்காரப்பா கர்நாடகத்தோட முதலமைச்சர் இருந்தார். அவர் வந்து கர்நாடகத்தில் மிகப்பெரிய இனக்கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டு நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, மானபங்கப்படுத்தப்பட்டாங்க. தமிழர்கள் வந்து அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு விரட்டடிக்கப்பட்டாங்க. பிறகு இறுதி தீர்ப்பு 192 TMC. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்ற அதில் வந்து கர்நாடகாவில் நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறைவாக இருக்குது, தண்ணீர் பஞ்சம் இருக்குது, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு 177.25 அப்படின்னு குறைக்குது. அப்புறம் வந்து காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு அப்படின்னு பல கட்ட படிநிலைகளை கடந்து வந்தாலும் இப்போது வரைக்கும் காவிரிலையும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி வர்றதில்லை. எப்போ தண்ணியை திறந்து விடுறாங்கன்னா மிதமிஞ்சிய அளவில் கர்நாடகாவில் மழைப்பொழிவு இருக்குன்னா ஒரு வடிகால் போல தமிழ்நாட்டை பயன்படுத்த உபரி நீரை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மேகதாதுல அணை கட்டப்பட்டால் வருங்காலத்தில் வடிகால கூட தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணியை திறந்து விட மாட்டாங்க. அப்போ காவிரிக்கும் நமக்குமான உறவு வந்து முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டுரும். இதில் கர்நாடக அரசு மிக முனைப்போடு மிக தீவிரமாக இந்த வேலையை செய்யுது. இதில் TK சிவகுமார் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார். சித்தராமையா அமைச்சரவையில் அவர் இருந்தப்ப கூட கடுமையாக வந்து அவர் பேசினார். அவர் இதை பேசினவருக்கு தான் அவர் முதலமைச்சராக்கப்படுறார். அப்போ அவங்க மிக தீவிரமாக செயலாற்றுற வேலையில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் இதில் மிகுந்த மெத்தன போக்கோடு அலட்சியமாக இருக்குது. இந்த காவிரி உரிமையை நிலைநாட்ட கோரி மேகதாட்டில் வந்து தடுப்பணை அணை கட்டக்கூடாது அப்படின்னு கோரி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் போடப்படுது. போடப்படுற வேலையில் உதயநிதி வந்து ஒரு முன்மொழிவை வைக்கிறார். நடுவர் மன்றம் வேணும் அப்படிங்கிற முன்மொழிவை வைக்கிறாரு. உடனடியாக வந்து தாவேக அரசு ஏற்றுக்கொள்ளுது. இந்த நடுவர் மன்றங்கிறதே இந்த சிக்கலை மேலும் சிக்கலாக்குகிற வேலை தான். ஏன்னா ஏற்கனவே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து இன்னும் நீதி கிடைக்கல. அதில் மேகதாட்டில் அணை கட்டக்கூடாதுன்னு தனி நடுவர் மன்றம் தேவையில்லை. ஏற்கனவே கபினி, ஹேமாவதி, ஏரங்கி போன்ற அணைகள் கட்டப்பட்டது எல்லாமே விதியை மீறி தான். கர்நாடகத்தோட பாசன பரப்பை விரிவுபடுத்தினதே விதியை மீறி தான். ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டலும் காவிரி நடுவமன்றத்தோட அறிவுறுத்தலும் சொல்லுது, அங்கே அணை கட்டணும்னா தமிழ்நாட்டோட ஒப்புதல் தேவை. தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாமல் அங்கே அணை கட்டினா அது சட்ட மீறல், விதி மீறல் சொல்லுது. அப்போ ஏற்கனவே சட்டம் வந்து அங்கே அணை கட்டுறது தவறுன்னு சொல்கிற வேளையில் நடுவர் மன்றம் அப்படின்னு போனால் அது சிக்கலை வந்து இன்னும் பெருசாக மாற்றும். அதை கடந்து ஒருவேளை நடுவர் மன்றத்துக்கு போய் நடுவர் மன்றம் வந்து அங்கே அணை கட்டி கொள்ளலாம், கட்டிக்கிட்டு நிதியை அந்த நீரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு பிறகு சட்டபூர்வமாக எந்த தடையும் தமிழ்நாடு அரசு கோர முடியாது. அப்போ இந்த சிக்கலோட அடிநாதம் ஆபத்து எதையுமே உணராதமே தான் தோன்றித்தனமாக தமிழக அரசு வந்து அந்த நடுவர் மன்றம் அப்படிங்கிற ஒன்றை ஏத்துக்குது. அந்த தீர்மானம் கொண்டு வந்ததே தவறுன்னு இடுபாவனம் சொல்றாரா? இல்ல இல்ல, நடுவர் மன்றம் தவறு. அது திமுகவினுடைய கோரிக்கை தானே, அதை தானே அவங்க பரிசீலித்து இருக்கிறாங்க. அதை குறைந்தபட்சம் அதை விவாதத்துக்கு உட்படுத்திருக்கலாம். திமுக கோரிக்கை வைக்கிறது நடுவர் மன்றம்னா விவாதத்துக்கு உட்படுத்தி வாத பிரதிவாதங்களுக்கு போய் அதுக்கு பிறகு ஏத்துக்கலாம். ஆனா நீங்க விவாதங்கள் முடிஞ்ச பிறகு ஒரு திருத்தத்தை சொல்றாரு, நீங்க ஏத்துக்கிட்டு உடனே செயலாக்கம் பண்றீங்க. இது என்ன கூத்துனா நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்துக்கோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்க்கோ இதை பற்றிய ஒரு ஆராயங்களை கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரு பக்கம் காவிரியில் தண்ணி வரலை அப்படின்னு நம்ம வந்து இந்த கஷ்டப்படுற வேலையில் நம் கண் முன்னே தென்பண்ணை ஆற்றுல நேற்றைய தான் நான் பார்த்தேன். அந்த தென்பண்ணை ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த அணையில் வந்து அப்படி நுரைதள்ளுது. கர்நாடகாவில் மிதவெஞ்சி அளவில் வந்து கழிவை திறந்து விட்டு இந்த ஆறு முழுக்க பாலை ஊத்தினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நுரைதள்ளுது. ஒரு மனிதன் வந்து விஷ திறந்துனா எப்படி வாயில நுரைவுங்குமோ அதே போல ஆறு நச்சுத்தன்மையாக மாறிடுச்சு. அந்த நச்சுத்தன்மையால் அந்த சூழியல் மண்டலமே ஆபத்தில் இருக்குது. ஆனால் இதை பற்றி நீர்வளத்துறை அமைச்சர் ஏதாவது கவலைப்படுறாரா? இல்லை சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் ராஜீவ் கவலைப்படுறாருன்னா எந்த கவலையும் இல்லை. அப்ப இந்த பிரச்சனையை பத்தி இல்ல இடும்பவனம் என்ன கவலைப்படணும்? சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் நேர்ல போய் ஆய்வு செய்யறாரு, இதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்கறாங்க. அரசால இதை தாண்டி என்ன செய்ய முடியும்? இல்ல நீங்க நுரை இருக்கு பாருங்க, இந்த நுரைய போக்குவோங்கிறார். நுரைய போக்குறது இல்ல, தண்ணியே கழிவாக மாறிடுச்சு. இதே தமிழ்நாட்டுல
கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அணை வந்து ஒரத்துப்பாளை அணை. அந்த ஒரத்துப்பாளை அணையில வந்து தண்ணியை திறக்கக்கூடாது அப்படின்னு விவசாயிகள் போராடினாங்க. இந்தியா முழுக்க பார்க்கலாம், தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம், தண்ணியை திறந்து விடுங்கன்னு விவசாயிகள் போராடுவாங்க. திறக்காதீங்கன்னு போராடினாங்க. ஏன்னா அங்கே சேர்ந்திருந்தது தண்ணீரில் திரவ வெடிகுண்டு என சொல்லப்படக்கூடிய கழிவு நீர். அதே ஒரு நிலைக்கு வந்து இந்த தென்பெண்ணையாத்துல இன்னைக்கு ஆயிருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் தாவேக அரசு எப்படி குற்றம் சொல்ல முடியும்? கடந்த 60 ஆண்டுகால ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய அரசுகளுடைய கவனக்குறைவு தானே. தென்பெண்ணையாரோட இந்த கழிவு நீரா மாறி போனதுக்கு நான் திமுக அதிமுக தான் குற்றம் சுமத்துவேன். பொறுப்பேற்க வேண்டியது திமுக அதிமுக தான். நான் என்ன சொல்றேன், தாவேக அரசு அவங்க முனைப்போடு அக்கறையோடு செயல்படுறாங்களா, போர்க்கால அடிப்படையில் அதை காக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு இல்லை. நீங்க என்ன சொல்ல போனா இது எப்படி அணுகிறதுங்கிறதே இல்லை. கடமைக்கு தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டுட்டு அதோட அமைதியாயிட்டாங்க. ஆனா கர்நாடகாவில் பத்தி எறியுது. இல்லை எங்க நம்ம வீழ்ந்து போனோம், எங்க நம்ம தோத்து போனோம்னா தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 இதான் முதன்மையாக பயன்படுது. கர்நாடகாவில் காவிரி டெல்டா மாவட்டங்கள்னா ஹாசன், மாண்டியா, மைசூரு, பெங்களூரு, சாம்ராட்டு போன்ற மாவட்டங்கள். அங்கே காவிரியில் தமிழ்நாட்டு தண்ணி திறந்து விடக்கூடாது அப்படின்னா இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களை தாண்டி கர்நாடகம் முழுக்க பேசுகிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் காவிரியில் தண்ணி வேணும்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டத்தில் மட்டும் தான் பேசுகிறேன். நமக்கான உரிமையை நாம் வந்து பேச தவறுறோம். அப்போ இந்த இன ஓர்மை இல்லாததால் அங்கே வந்து அவன் சாதிக்கிறான். டி.கே. சிவகுமார் வந்து தன்னோட அரசியல் இருப்புக்காக திட்டமிட்டு இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி ஒரு இனவெறுப்பை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட முற்படுறாரு. அப்ப அவரோட செல்வாக்கு நிலைநாட்ட வந்து அவர் மேகதாதுல அணை கட்டுங்கிறதுல தீவிரமா இருக்காரு. சிவகுமார் அரசியல் செய்வதற்காக இந்த காவிரி விவகாரத்தையோ மேகதாதுவையோ பயன்படுத்துகிறார் என்றால் எதிர் அரசியல் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒரே கலிதான். இப்ப வந்து டி.கே. சிவகுமாரை அங்க முதலமைச்சராக்குனது ராகுல் காந்தி. இங்க காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சரவையில் இருக்கு. காங்கிரஸ் ஒருவேளை இந்த மேகதாதுல முனைப்பு காட்டினா நான் அமைச்சரவையில் காங்கிரஸை வெளியேற்ற வேண்டிய நிலை வரும் அப்படின்னு எச்சரிக்கை, அப்படின்னு சவால். அதே தாவேக அரசு காங்கிரஸ் நம்பிக்கை கொடுக்கறாங்களா, ஒரு செங்கலை கூட மேகதாதுல எடுத்து வைக்க விட மாட்டோம். யார் சொல்றா? அமைச்சர்கள் சொல்றாங்க. எந்த அமைச்சர்? காங்கிரஸ் சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ். இது ராகுல் காந்தி சொல்லட்டும். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க நிலைப்பாடு வந்து மேகதாதுல அணை கட்டக்கூடாது. இது தமிழ்நாடு காங்கிரஸ். அந்த பக்கம் அணை கட்டியே திருவோம், தண்ணியை தரமாட்டோம், திட்டவட்டமா இருக்கும். அது அந்த பக்கம் கர்நாடக காங்கிரஸ் நிலைப்பாடு. ராகுல் காந்தி இருக்காருல்ல, டெல்லியில தேசிய தலைமை இருக்குல்ல, அகில இந்திய தலைமையின் நிலைப்பாடு என்ன? காவிரிக்கு குறுக்கே அணை கட்டலாமா, அணை கட்டக்கூடாதா, தமிழ்நாட்டு தண்ணி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? சரி, என்னைக்காக வைத்திருக்காங்களா? மாய் திறக்க மாட்டேன். திரு பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைய வழியில் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சார், இந்த மேகதாது விவகாரத்தில் கடந்த 43 நாட்கள்ல மட்டும் 2 முறை சர்வே பணிகளை நடத்தி இருக்கிறாங்க கர்நாடக அரசு. ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் குறைத்து மதிப்பிடுகிறார். இது பல செய்தியாளர் சந்திப்பிலிருந்து டி.கே. சிவகுமார் சொன்ன கருத்துக்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மற்றொரு பக்கம் எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம சர்வே பணிகளை நடத்தக்கூடிய வேலைகளில் கர்நாடகா ஈடுபடுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் அணுகுமுறையை? தமிழ்நாடு அரசின் மீதான நம்பிக்கை இல்லை, அந்த அடிப்படையில் செய்யறாங்களா, இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணமா? எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு ராமகிருஷ்ணன்? வணக்கம். அதாவது அவர் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, அவர் சிவகுமார் வந்து அந்த தமிழ்நாடுடைய ரிவ்யூ பெட்டிஷன் மறு ஆய்வு மனு இதுவான பிறகுதான், டிஸ்மிஸ் ஆன பிறகுதான் இப்போ இந்த இதெல்லாம் நடக்குது. அதனால இப்போ ஒண்ணு நம்ம அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னமோ அவங்க அரசியல் பண்றாங்கன்னு இல்ல. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் ஆர்டர் கிடைச்சிருச்சு. ஓகே, சோ அத அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறாங்க. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க அரசியல் பண்றாங்க, நம்ம இன்னும் நம்ம அரசியலே பண்ணாத மாதிரி ஆகவும் அவங்க தான் அரசியல் பண்றாங்கன்ற மாதிரி பேசுறது, அதுவே இது ஓகே தவறான கண்ணோட்டம். இது ஒண்ணு அடிப்படையில். இரண்டாவது, அவர் தமிழ்நாட்டை வந்து, அதாவது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருக்கிறார் இல்ல அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஓகே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் அதை மட்டும் வைத்துக் கொண்டு அவங்களுடைய நிலைப்பாடை அவர்கள் முடிவு செய்வதில்லை. ஓகே, அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உங்களுடைய ஷேர் ஓகே காவேரி நடுவர் மன்றம் கொடுத்த இத பங்க நான் கொடுத்துடுறேன். ஓகே, அதுல எந்த விதமான தடங்களும் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாரு. ஓகே, நாங்க வந்து குடிநீருக்காக வைத்துக் கொள்கின்றோம். இரண்டாவது ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர் மாதிரி, அதாவது கிருஷ்ணராஜ் சாகர், கபினி கர்நாடக பக்கம்,
நம்ம பக்கம் மேட்டூர். ஓகே, இது வந்து ஒரு ரெண்டுத்துக்கும் அந்த ஃபிளட் ஃப்ளோஸ்லாம் வந்தா வெள்ளம் இது வந்தா அதை நாங்க இது பண்றோம் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பு ராமலிங்க ரெட்டி வந்து இங்க சிக்மகளூர் அந்த சைடுல போய் பேசியிருக்காரு. அப்போ என்ன சொல்றாரு, நாங்க இது வந்து குடிநீர் இதுதான், இதுல வந்து பாசனத்துக்கு இது கிடையாது, எங்களுக்கு உரிமை இல்லை, அதை நாங்க செய்ய போறது இல்லைன்னு சொல்றாரு. ஓகே, ஆனா அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம நம்ப முடியுமா அப்படிங்கறது தான் இங்க ஒரு நம்பிக்கை குறைவு. ஓகே, அந்த ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் இருக்கு இல்லையா, அதுலதான் இப்ப நம்ம இந்த இடம் காவேரி பிரச்சனையில நம்ம பார்த்த அனுபவங்கள், நமக்கு கிடைத்த கசப்பான அனுபவங்கள் வந்து அவர்களுடைய வார்த்தைகள் வந்து இனிமையாக இருந்தாலும் மேம்போக்காக பார்ப்பதற்கு ஒரு நியாயமானதாக இருந்தாலும் அதை நாம் முழுமையாக நம்ப முடியுமாங்கிறதுல தான் இந்த கேள்வி இருக்கிறது. சோ அதை நம்ம மனசுல வைத்துக் கொண்டுதான் இதை நம்ம அணுக வேண்டி இருக்கு. அதனால அவர் வந்து குறைத்து மதிப்பிடுறான்னு நான் நினைக்கல. மூன்றாவது, நீங்க அந்த கேட்டீங்களா, 2 தடவை சர்வே பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. அவங்க 2022 நாங்க சென்றிருந்தேன், அப்பொழுதே அவங்க மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, இப்பொழுது அவங்களுக்கு வந்து நவம்பர் 2025 அப்புறம் ஏப்ரல் 2026 அந்த ஆர்டர் மே 25 கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் ஆர்டர் வெளியில வருது. அதனால அது சேம்பருக்குள்ளேயே பண்ணிட்டாங்க. பட் எனிவே ஓகே, அது பரவாயில்ல. சோ நம்மளுக்கு வந்து அந்த மே 2000 சோ ஒரு 6 மாதங்கள் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்ல 2 தீர்ப்புகள் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கு. சோ அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து முதலமைச்சர் பிரதமரை போய் பார்த்து எனக்கு ஃபண்ட்ஸ் கொடுங்க, அது பண்ணுங்க, அதுன்னு அவர் வந்து அது எப்பொழுதுமே கேட்கிற ஒரு இது. அதனால அதுக்கு நான் ஒரு சம்பிரதாயமான ஒரு கோரிக்கை. இல்ல திரு ராமகிருஷ்ணன், நான் அதை எந்த இடத்துல பொருத்தி பார்க்கிறேன், ஒரு கேள்வியும் அதே இடத்துல உங்களுக்கு எழுப்புறேன்னா, திரு டி.கே. சிவகுமார் ஒரு பக்கம் போய் பிரதமரை சந்தித்து இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார். மற்றொரு பக்கம் தமிழ்நாடு அரசாலையெல்லாம் இந்த திட்டத்தை எதிர்க்க முடியாதுன்னு வெளிப்படையா செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறாரு. அப்போ தமிழ்நாடு அரசு அவர் குறைத்து மதிப்பிடுகிறாரோ, அந்த மதிப்பீட்டிற்கு பிறகுதான் இந்த திட்டத்தை நம்ம எப்படியும் செயல்படுத்தி விடலாம் என்ற ஒரு தோணியோடு கேட்கிறேன். இல்ல, அப்படி இல்ல. அவரு அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுக்கு 2 சாதகமான ஆணைகள் கிடைத்து விட்டன. ஓகே, ஒரு தீர்ப்பு, இன்னொரு ஆணைன்னு வச்சுப்போமே. ஓகே, அதை வைத்துக் கொண்டுதான் அவர் சொல்றாரு நீங்க எதிர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால இங்க அவர் விஜய் இருந்தாலும் சரி, வேறு யார் இருந்தாலும் சரி, இவங்க எதிர்க்க முடியாது. சரி, ஓகே. ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா தெரியல. ஒரு மாநில சுயாட்சி என்பது ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்துக்கும் தான். சோ அதனால அவங்க இன்னொன்னு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து நீங்க முன்னாலேயே வந்துட்டீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்பொழுது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்றேன், ஏன்னா அவர் திருப்பி இல்ல நீங்க எல்லாரும் திருப்பி ஒரு பாயிண்ட் அவர் ஸ்ட்ரெஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அந்த நடுவர் மன்றம் கொடுத்த பங்கை நான் கொடுத்து விடுவேன். ஓகே, எனக்கு 4.75 டிஎம்சி இருக்கு பெங்களூருக்காக, அதுக்காக நான் அதை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்றாரு. இப்பொழுது அப்பர் பத்ரா ப்ராஜெக்ட் கிருஷ்ணா ரிவர் இதுல இருக்கு. அந்த ப்ராஜெக்டை இப்ப அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக ஆந்திரா நம்மள மாதிரி கிருஷ்ணா படுகையில அவங்க கீழே இருக்கிறாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசாங்கம் என்ன சொன்னது என்றால், அவர்களுக்கு என்ன தண்ணீர் கொடுத்திருக்கிறார்களோ அந்த பங்கை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை எப்படி நீங்க கேட்க முடியும்னு யாரு மைய அரசு 2023 ஓகே 3 வருடங்களுக்கு முன்பு இந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. சோ அதனால இப்ப இதே நிலைப்பாடு மைய அரசு, அது யாராக இருந்தாலும் சரி, மோடியா இருக்கட்டும், நாளைக்கு வேற யாராவது ஒரு கூட்டணி வரட்டும், ஏதோ தமிழ்நாட்டுக்கும் வரலாம் அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கலாம். அதனால நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஏற்பாடு செய்யணும். இப்பொழுது இருக்கிற அணுகுமுறை வந்து என்னை பொறுத்தவரையில் நமக்கு வெற்றியை தராது, நமக்கு நம்மளுடைய நலன்களை பாதுகாக்காது. சரி, பேசலாம் திரு ராமகிருஷ்ணன். நான் எடுத்துக்கிறேன். திரு லோகேஷ், நான் இடும்பாவனம் கேட்ட கேள்வியிலேருந்து உங்ககிட்ட திருப்பி ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை பேசி தீர்க்கலாம்னு தலைவராக இருந்த போது திரு ஜோசப் விஜய் பேசினார். ஏன் ராகுல் காந்தியோடு பேசி இந்த விவகாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது? தமிழ்நாட்டினுடைய நலன் தான் முக்கியமானது அப்படின்னா நீங்க அது எந்த நடவடிக்கையை வேணாலும் எடுக்கலாமே. ஏன் இன்னும் சட்ட போராட்டங்கள், கடிதம் எழுதுவது, தீர்மானம் நிறைவேற்றுவது, இதுதான் உங்களுடைய வழியான்னு கேட்கிறாரு.
இப்போது இது வந்து ஒரு 2 மாநிலத்துக்கான பிரச்சனையை மட்டும் நம்ம பார்த்துட முடியாது. ஓகேங்களா, வெறும் இது கர்நாடகாவுக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் பார்க்க முடியாது. அதான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா நதியில் பிரச்சனை இருக்குது, அது மாதிரி கோதாவரி எல்லா இல்ல இந்தியா ஃபுல்லாமே நதிநீர் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்தியா மேகதாது பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை அப்படின்றது பிரதானமா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியா பாகிஸ்தான் கூட பிரச்சனை இருக்குது. விஷயம் என்னென்னா வந்து இது நம்ம நம்ம இதுக்கு எடுக்கிற சொல்யூஷன் வந்து ஒரு ஒன்ஸ் ஃபார் ஆல் சொல்யூஷன் இருக்கும். இந்த பிரச்சனை மறுபடியும் வந்துகிட்டே இருக்கக்கூடாது. டெம்பரரியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்போ இந்த தடவை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கிட்ட பேசி இப்படி முடிச்சு விடுறது இதெல்லாம் வந்து தீர்வு கிடையாது. ராகுல் காந்தி பேசி அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களை சம்மதிக்க வைக்கலாம். கர்நாடகா மாநிலத்தை ஃபுல்லாக சம்மதிக்க வச்சுருவாரா? மாநில அரசே இருங்க சார், நான் நீங்கள் பேசுமா குறுக்கால வர்றேன். சரி, மாநில அரசே காங்கிரஸ் கையில் தானே இருக்கு. இடும்பாவனம் அதான் சரிதானே இடும்பாவனம். நான் என்ன சொல்றேன், இங்கே அந்த அரசாங்கத்திட்ட பேசலாம், அல்ல கட்சிக்காரங்கிட்ட பேசலாம், அரசாங்கத்திலாம் பேச முடியாது. ஏன்னா அவர் வந்து இங்க ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஓகேங்களா, கட்சியோட தலைவர் கூட கிடையாது. அவர் லோக்சபாவோட அப்போசிஷன் பார்ட்டி லீடர், அவ்வளவுதான். ஓகேங்களா, இங்க நீங்க கட்சிக்காரங்கிட்ட பேசலாம். அதை தாண்டி இங்க இருக்கிற அங்க இருக்கிற கர்நாடகா மக்கள் எப்படி ஒத்துப்பாங்கன்றதான் கேள்வி. நான் இதுக்கு ஒரு லாங் டைம் சொல்யூஷன் வேணும். சும்மா ஷார்ட் டேர்ம்ல இப்போதைக்கு ஒரு ஃபிக்ஸ் வேணுன்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போக முடியாது. இப்போ அதை நோக்கி தான் இங்க போயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் வந்து, நம்ம சட்டசபையில் எடுத்தது மொதல் விஷயம்னா காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம வந்து அஃபிஷியலாக பெட்டிஷன் இது பண்ணலாம், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இப்போ இந்த டிபிஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கே மறுபடியும் அப்பீலுக்கு போகலாம். அது இல்லாமல் வந்து அவங்களோட ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அண்டை மாநிலத்தில் இருக்கிற வந்து கிளியரன்ஸ் கேட்கும்போது நம்ம எல்லாரும் கேரளா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியும் சேர்ந்து நம்ம வந்து அப்பீல் போகலாம். ஓகேங்களா, அதே இல்லாமல் வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வரும்போது அங்கேயும் பிளாக்கேஜ் இருக்கு. இது பல பிளாக்கேஜஸ் இருக்கு. நம்ம எதிர்க்க அரசியல் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கறத தாண்டிட்டு இங்கே தீர்வுக்கு என்ன வழின்றதை நம்ம பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த 40 வருஷம் கழிச்சு நம்ம நிலவரம் என்ன அப்படின்றது இருக்குது. இங்கே இன்னொரு பக்கம் வந்து மேகதாது வேணுன்ற பட்சத்தில் இங்கே ராசிமண்டலில் இன்னொரு டேம் ஒன்று கட்டிட்டு போனால் அவங்க சைடுக்கு பார்டரும் தண்ணி போகும், நமக்கும் தண்ணி வரும். அவங்க வெறும் ஒரு 4.75 TMC தான் பெங்களூருக்கு வேணுன்றாங்க. ஓகேங்களா, அங்கேருந்து பெங்களூர் பக்கம் தான், ஒகனேக்கல்லேருந்து பெங்களூர் பக்கம் தான். நமக்கு கரண்ட் ப்ரொடக்ஷனும் வரும், நமக்கும் தண்ணி வரும், அவங்களுக்கும் தண்ணி வரும். அந்த மாதிரி தீர்வுகள் எவ்வளவோ இருக்கு. இது இப்பவும் சொல்றேன், இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். 60 வருஷம் பிரச்சனையை 60 வருஷம் பல வருஷ பிரச்சனைக்கு நான் இடும்பாவனத்துக்கான கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இடும்பாவனம் குறுக்கிடுமே, அதுக்கு அந்த கேள்வி கேட்டு நான் பதில். இதில் வந்து இந்த காவிரி உரிமை மீட்பு போராட்ட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆண்டு கூட தமிழ்நாடு அரசு வந்து விதியையோ சட்டத்தையோ மீறி நடந்ததில்லை. தமிழ்நாட்டில் வந்து இனக்கலவரமோ இனவெறுப்போ வந்து கட்டவிழ்த்துவிடப்பட்டதில்லை. முழுக்க செய்யறது கர்நாடக அரசு தான். இப்போ கர்நாடகத்தை ஆளக்கூடிய அரசு இப்ப சட்டப்படி அங்க மேதாட்டுல அணை கட்டுறது வந்து குற்றம். இப்ப சட்டத்துக்கு புறம்பாதான் வந்து அரசு செய்யுது. இப்ப பாஜக வஞ்சிக்குது, பாஜக கேட்க மாட்டேங்குது, ஒரு சார்பு நிலைப்பாடு எடுக்குதுன்னா விஜய் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி ராகுல் காந்தி யார் சொல்லணும்? டி.கே. சிவகுமார் சொன்னா முடிஞ்சு போச்சு இல்ல? அதுக்கு பதில சொல்லிட்டேன். மறுபடியும் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், டி.கே. சுமாக்கர்ன்ற ஒரு தனிநபர் ஒத்துக்கிட்டாருன்றனால பிரச்சனை தீராது. மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர் இல்ல சார், அவர் தனிநபர் ஒத்துக்கிட்டா பிரச்சனை தீராது. நீங்க மக்கள் ஒத்துக்கணும். இருங்க சார், நீங்க வச்ச பழைய கம்ப்ளைண்ட் பதில் கேக்குறது ஒரு காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் அல்ல. சரி, அந்த காங்கிரஸ் வேற கட்சிகளே கிடையாது. இப்ப காங்கிரஸ் தானே ஆளுங்கட்சியா இருக்கலாம். இன்னைக்கு இந்த அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போறத பத்தி பேசுறது, நான் சொல்றது பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்ன்ற. நீங்க அங்க இருக்கிற மக்கள் வாயை மூட வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அதுதான் அங்க அரசியல், இத்தனை வருஷம் அரசியல் அதுதான். என்ன சார் புரியல சார், உங்களுக்கு புரியுதா சார்? நான் எனக்கு புரியுதுங்க. என்ன புரியுது? அங்க யார் பிரச்சனை பண்றா? இப்போ வந்து அங்க மக்கள் கேட்டு போராடுறானா? இல்ல சார், அங்க வந்து அங்க வெறும் காங்கிரஸ் மட்டும் தான் பிரச்சனை பண்ணிருக்கா? காங்கிரஸ் மட்டும் தான் பிரச்சனை பண்ணிருக்கா? யாருங்க ஆளுங்கட்சிங்க? இப்ப மத்த கட்சிலாம் வந்து வாய்ஸ் கிடையாது. மத்த கட்சிக்குலாம் வாய்ஸ் கிடையாது. மத்த கட்சிக்குலாம் வாய்ஸ் கிடையாது. மத்த கட்சிக்கு வாய்ஸ் இருக்கா? உங்களுக்கு வாய்ஸ் இருக்குல்ல? உங்களுக்கு இங்க வாய்ஸ் இருக்குல்ல? மத்த கட்சிக்கு வாய்ஸ் இருக்கோ? அங்க வாய்ஸ் இருக்கோ? லோகேஷ் திரு பி.ஆர். பாண்டியன் நிறைவெல்லாம் கிடையாதுங்க. உண்மையா கண்டிக்கிறோம் உங்களை. நீங்க ஆங்கருக்கு பொருத்தம் இல்ல. காவிரி பிரச்சனை சட்டப்படி மட்டும் தான் விவாதிக்க முடியும். அரசியல் ஆக்கிட்டு பேசிட்டு இல்ல காவிரி விவகாரமே அரசியலுக்கு உட்பட்டதுதான். கடந்த கால அரசியல்கள் வரலாறுல காவிரியும் முக்கியமான விவகாரம் தான். நீங்க கேளுங்க, நீங்க அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டுல காவிரி போயிடுச்சு. ஆணையம் எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு நிக்குது. ஆணையத்துக்கு அதிகாரம் இல்ல. அரசியல் கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கணும்னா அரசியல் கட்சிகள் பேச வேண்டிய அவசியம் இல்ல. அதை நான் ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. நான் 2021 நான் நேரடியா போய் பார்த்தேன். அன்னைக்கு அளவீடு பண்ணி கொடி அமைச்சிருந்தாங்க. நான் வந்து அறிக்கை கொடுத்தேன். அன்னைக்கு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கப்ப நம்ம பார்த்துட்டு வந்து கொடுக்குற தீர்ப்பு கொடுக்குறப்ப திமுக ஆட்சி வந்துட்டு
தடை விதிக்குது. நானே முன் வந்து எடுத்து வழக்கெடுத்து தடை விதிக்குது, கட்டக்கூடாதுன்னு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம். ஜூலை மாசம் திமுக ஆட்சி நடக்கிறப்ப திரும்ப தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல தலையிட முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியை போட்டு எக்ஸ்பர்ட் டீமை போட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உட்கார்ந்து தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தடை உத்தரவை ரத்து பண்றாங்க. திமுக நீங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்க, வழக்கை தொடரலையே. 5 ஆண்டு கால திமுக அவங்க காலத்துல போட்ட வழக்கு தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏற்கனவே போட்ட வழக்கை திரும்ப பெற்றது திமுக. திரும்ப நடுவர் மன்ற அமைக்கிறப்ப வாக்கெடுப்புல கலந்துக்காம வெளியேறினது 40 பாராளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி தமிழ்நாடு. 39 பேர் வெளியேறிட்டாங்க காங்கிரஸ் அதிமுக. ஒன்னே ஒண்ணு நாகப்பட்டினம் எம் செல்வராஜ் மட்டும் தான் வாக்களிப்புல கலந்துக்கிட்டாரு. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வெளியிட்ட அரசியல் வெளியிட்ட பிறகு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லி இருக்கு, எந்த அடிப்படையிலும் குடிநீருக்கு கூட கீழ்பாத்திர விவசாயிகள் அனுமதி இல்லாம அணை கட்டக்கூடாது. இத காவிரி மேலாண்மை ஆணையம் வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிட்டு மத்திய நீர்வள ஆணையத்துக்கு திருப்பி அனுப்புனதை நிராகரிக்கணும்னு நாங்க சொல்றோம். முதலமைச்சரா பொறுப்பேற்ற விஜய் உடனே பிரதமரை சந்திச்சு நாங்க சந்திச்சு எழுத்துப்பூர்வமா கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் அவர் நிராகரிக்கணும் போய் பிரதமர் சொன்னாரு. அவர் நிராகரிக்கணும் சொல்றதான் கர்நாடக அமைச்சர்கள் அவர் மேல விமர்சனத்தை முன் வச்சாங்க. புரியுதா? இல்ல கர்நாடக இல்ல திரு PR பாண்டியன், கர்நாடகாவுடைய முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஜூன் 23ஆம் தேதி மேகதாது விவகாரத்துல முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதுவதற்கு முன்பே பல அரசியல் கோணங்கள்ல கருத்துக்களை முன்வைத்தார்கள். அது குறித்து நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல? கிடையாதுங்க. உங்களுக்கு ஆதாரம் இல்லாம எதையும் சொல்லாதீங்க. முதலமைச்சரா பொறுப்பேற்று முதல் பிரதமரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மே 20ஆம் தேதி நான் அவரை சந்திச்சு கடிதம் கொடுக்கிறேன். இதே மாதிரி காவிரி மேலாண்மை ஆணையம் அந்த வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிச்சிருக்கு. அதனால நீங்க வந்து மத்திய நீர்வள ஆணையம் நிராகரிக்கணும் பிரதமர்கிட்ட கொடுங்கன்னு சொல்றேன். பிரதமர்கிட்ட போய் இந்த கடிதத்தை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் வெளியில அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிராகரிக்கணும் வலியுறுத்தி பிரதமரை சந்திச்சு கடிதம் கொடுத்திருக்காருன்னு. அதுக்குதான் விஜய்க்கு ஒண்ணு தெரியல, சிறுகுலத்தனமா பேசுறாருன்னு சொல்லி விமர்சனத்தை வச்சாங்க. புரியுதா? அதுக்கு பிறகு கடிதம் எழுதுனதுதான் அதுக்கு அடுத்தது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் போய் நடுவர் மன்றம் கேட்டது யார கட்சி கேட்கிறீங்க? காவிரி வேளாண்மை ஆணையம் அமைச்சிருக்க போது மேலாண்மை ஆணையத்தில் நீங்க நடுவர் மன்றத்துக்கு அனுமதி கேட்டீங்களா? இல்ல வேளாண்மை ஆணையம் தான் வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிட்டேன். சரி, நிறைவா எடுத்துக்கிறேன். மத்திய நீர்வள ஆணைய தலைவரை நான் கடந்த வாரம் சந்திச்சு பேசினேன். சரி, அப்பயும் நான் சொன்னேன் இடைவெளிக்கு போக கூடாது, என்ன உட்கார வச்சு பேசுனா என் கருத்தை முழுமையா வாங்கணும். PR பாண்டியன் எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும், எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும் பாண்டியன், எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும். எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும். எனக்கு என்ன நேரம் கொடுத்தீங்க? தொடக்கத்துல உங்களுக்கு தானே கருத்து வாங்கினேன். சரி வேண்டாம், இது பேசிருக்கீங்க நீங்க. சரி, ஓகே, நான் உங்களுடைய கருத்து நான் பதிவு செஞ்சேன். அது விருந்தினர்களுக்கும் தெரியும், பாக்குற நேயர்களுக்கும் தெரியும். நீங்க விவசாயிகளை கூப்பிட்டு வச்சிட்டு அவமானப்படுத்த கூடாது. இல்ல எந்த வகையிலும் உங்களை அவமானப்படுத்தல. PR பாண்டியன் வேணாம். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் வேண்டாம். உட்கார வச்சிருக்கீங்க என்ன? இல்ல எந்த ஒரு இடத்துலயும் சட்டத்துக்கு உட்பட்டு அணை கட்டுறதை தடுக்கிறதுக்கு காவிரி நடுவர் மன்றம் மற்ற நடுவர் மன்றத்துக்கான அதிகாரத்தை விட இது பாராளுமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பு காவிரி நடுவர் மன்றம். அது கொடுத்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டுல ஆணையம் செயல்படுது. இல்ல இப்ப நீங்க என்ன இறுதியா என்ன சொல்ல வரீங்க? PR பாண்டியன் இறுதியா என்ன சொல்ல வரீங்க? நீங்க எதுவா இருந்தாலும் இந்த எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அரசியல் கிடையாது. சரி, சட்டப்படி மட்டும்தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற அர்த்தத்துல கர்நாடக முதலமைச்சர் எது வேணுமாலும் பேசலாம். நான் நேரடியா போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனா அந்த இடத்தை வந்து பார்த்துட்டு வந்த இடத்துல இருந்து இனிமேல் அணை கட்டா இருந்தாலும் மத்திய உச்ச நீதிமன்ற அனுமதி இல்லாம அணை கட்ட முடியாது. மிக தெளிவா இருக்கு. சரி, நிறைவா எடுத்துக்கிறேன். அனுமதி இல்லாம விவாதிக்க முடியாது. திருப்பி அனுப்பிட்டு போய் எப்படி அணை கட்ட முடியும்? ஓகே பாண்டியன், நிறைவா எடுத்துக்கிறேன். திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் கடந்த கால அரசுகளின் மீது வந்து குற்றச்சாட்டு சொல்வது என்பது நிகழ்காலத்திலே யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் தீர்வு காண வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறார்கள். அதனால வந்து மாநிலத்திலே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் வந்து மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுப்பதற்கு பதிலாக தேசிய தலைவர்களே அதை அறிவுறுத்துவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த முடிவு தான். அது இல்ல, ஆனா PR பாண்டியன் அந்த இடத்துல தான் இது அரசியல் அணுகாதீங்க, என்னைக்குமே சட்டப்படி அணுகுங்கன்றாங்க. சட்ட போராட்டம்னு நம்ம சொல்லிக்கலாம். எல்லாவற்றையும் நடத்துவது யாரு? சட்ட போராட்டத்தை நடத்துவது அரசியல் கட்சிகள். அரசியல் இல்லாமல் என்ன சட்ட போராட்டம்? அது நம்ம சும்மா அப்படி பேசிக்கலாம். அப்படி அவரு கடந்த கால அரசின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதுவும் அரசியல் தானே. சட்ட போராட்டம் தான் தீர்வுங்கிறது தான் சரியானது. சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு மாநிலத்துக்கான நீர் உரிமையை வந்து மறுப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்ல. ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. செயல்படுத்துவதுல தான பிரச்சனை. தீர்ப்புல என்ன பிரச்சனை இருக்கு? தீர்ப்பு வந்து நமக்கு அந்த உரிமை இருக்கிறது.
குறுக்கே அணை கட்டக்கூடாதுங்கிறது சட்டப்பூர்வமானதான். அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இப்ப நீங்க கன்னட இனவெறி அமைப்புகளை தூண்டி விடுவது மூலமாக அங்கு ஒரு அரசியல் ஆதாயம், அந்த நெருப்பிலே குளிர்காய்கிறார்கள் என்கிற ஒரு கலை யதார்த்தம் ஒன்று இருக்கல. அதனாலதானே டி.கே. சிவகுமார் அப்படி பேச வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்ப அதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறார்கள்? சமூக நல்லிணக்கத்தையும் உருவாக்கி இனவெறி அந்த இருக்கக்கூடியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து அல்லது அதை மட்டுப்படுத்தி எப்படி தீர்வை செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. சட்டம்தான் இறுதி தீர்வாகவும் இருக்கிறது. சரி, திரு இடும்பாவனம் நிறைவா. காவிரி உரிமைங்கிறது ஒரு பகுதியோட பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தேசியத்தின் பிரச்சனை. 1000 ஆண்டுக்கு முன்னாடியே ஓடுகிற காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை அப்படிங்கிற அணையை கரிகால் பெருவளை சோழன் கட்டினார். அந்த காலத்தில் கன்னடம்ங்கிற மொழியும் இல்லை, கர்நாடகங்கிற மாநிலமும் இல்லை. அப்படி காவிரிக்கும் நமக்குமான உறவை துண்டிக்கிற வேலையை கர்நாடக அரசு அடாவடித்தனமாக பண்ணுது. இந்த சமயத்தில் கட்சி அரசியல் மாச்சரியங்கள் இதை கடந்து இந்த உரிமைக்காக போராட வேண்டியது ஒரு பெருத்த அவசியமாக இருக்குது. இதில் தமிழ்நாடு அரசு மெத்தனை போக்கோடு இருக்குது, அலட்சிய போக்கோடு இருக்குது. அதே சமயத்தில் கர்நாடக அரசு மிகுந்த முனைப்போடு தீவிரம் காட்டுது. அதனால் இனியாவது தமிழ்நாடு அரசு முனைப்பு காட்டி எப்பாடுபட்டாவது காவிரி உரிமை நிலைநாட்டணுங்கிறது தான் என்னோட. திரு லோகேஷ் நிறைவா. நான் இது ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு இது மெத்தனமாலாம் இல்லை. கர்நாடகாவில் அரசியல் பண்றாங்க, அது அவங்களோட நிலைப்பாடு. இல்ல, அவங்க அரசியல் பண்றாங்க. அது எந்த அடிப்படையில் திரு இடும்பாவனம் சொல்றாரு என்னுடைய புரிதல்ல சொல்றேன். ஒரு பக்கம் கர்நாடகா ரொம்ப சீரியஸா அந்த விவகாரத்தை ரொம்ப வேகமா முன்னெடுக்கிறாங்க. அவங்களுடைய வேகத்துக்கு ஈக்குவல் கொடுக்கணும். அது அவங்களோட தேவை, அவங்களோட அரசியல் தேவை, அவங்களோட இது. அது அங்க இருக்கிற பிரச்சனைகள். ஓகேங்களா, அவங்க அங்க அரசியல் பண்றாங்கன்றதுக்காக கூட சேர்ந்து நம்மளும் குதிக்க முடியாது. ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்றேன், இது லாங் டேர்ம் சொல்யூஷன். ஆரம்பத்தில் சொன்ன அதே பாயிண்ட் தான். இன்னிலிருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சிருக்காங்க. அன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர் அன்னைக்கு விவசாயம் பண்ண முடியுமா முடியாதுன்ற பிரச்சனை. ஓகேங்களா, இங்க இருக்கிற சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனைன்றது எல்லாமே அடங்கி இருக்காது. இதுல லாங் டேர்ம் சொல்யூஷன், ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வரும். ஏற்கனவே இருக்கிற தண்ணி பங்கீட்டு பிரச்சனைக்கே ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து அந்த சொல்யூஷன் நமக்கு உபரி நீர் தான் வந்துட்டே இருக்க தவிர அது அவங்க சொல்லணும் ஓப்பன் பண்ணணும்னு சொன்ன தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டு காவேரி நடுவர் மன்றத்துக்கே தெரியும். இதை நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் கிடையாது. இங்க அவங்க மேகதாது விஷயத்தை அஃபீஷியலா ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன 4 தீர்வுகள்ல ஒரு தீர்வு நம்ம ஒன்னொன்னா செயல்படுத்தும், தமிழக அரசு செயல்படுத்தும். இவங்க சொல்ற லத்தாச்சிக்கா இல்ல, ரொம்ப கால அவகாசம் ரொம்ப தெரியும். நான் என்ன சொல்றேன், அதுக்கு தேவையான அந்த பிளேக்கு தேவையான டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா இது தமிழ்நாடு அரசு மட்டும் தனிச்சையா செயல்பட முடியாது. நம்ம இந்தியான்ற ஒரு ஃபெடரல் ஸ்டேட்ல இருக்கும். நம்ம இங்க கர்நாடகாக்கு எதிராக பேசலாம், மேபி அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசலாம், நம்ம கர்நாடகாக்கு எதிராக பேசலாம். நம்ம சொல்றது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனுக்காக. இந்த பிரச்சனை இந்த வெறும் இந்த காவேரி ஆற்றுக்கானது மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஆத்துக்கான பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும், ஆனா அதுக்குன்னு ஒரு கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றீங்க. சரி, திரு ராமகிருஷ்ணன் நிறைவா, இது என்னதான் தீர்வுல போய் முடியும் இந்த விவகாரம் சுருக்கமா? அதாவது பாண்டியன் ரொம்ப கொதித்தெழுந்து பேசினார். அவரை விட கொதித்தெழுந்து நான் தான் பேசணும். ஏன்னா எனக்கு கொடுத்த நிமிஷம் மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ தீர்மானம் ஒன்று போட்டாங்க. ஓகே, ஒன்னு நீங்க இப்ப லெட்டர் ஒன்னு எழுதிருக்கீங்க, ட்ரைபியூனல் வேணும்னு மேகதாத்துக்கு. அந்த லெட்டரை ஒன்னு வித்ட்ரா பண்ணணும். ஆனா இப்ப தீர்மானம் போடப்பட்டதுனால, அதுக்கு எல்லாரும் ஆதரிச்சதுனால இப்ப அந்த ஒரு சிக்கல் இருக்கு. இப்பொழுது பொதுவாக ட்ரைபியூனல் ஒரு நடுவர் மன்றம் வரணும்னா பேச்சுவார்த்தை நடந்திருக்க வேண்டும். பேச்சுவார்த்தை மூலமாக அது தீர்க்கப்படவில்லை என்றால்தான் நடுவர் மன்றம், அப்படிதான் சட்டம் சொல்லுது. சோ மேகதாதுக்காக ஒரு முறை கூட பேசப்படாத போது அப்போ என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசாங்கம் நீங்க பேசுங்கன்னு சொல்ல போறாங்க. பாலார் பிரச்சனை வந்தது 2011. அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பொழுது சுப்ரீம் கோர்ட் அதுதான் சொன்னாங்க. அப்புறம் பாலாருக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெண்ணியார் ரிவர். ஓகே, அதுக்கும் இப்போ 2019 நவம்பர் 30 நடுவர் மன்றம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை மத்திய அரசுக்கு மாநில அரசு முறையாக கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் நடுவர் மன்றம் அமைக்கப்படவில்லை. நீங்க சட்டத்தில் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நெகோசியேஷன்ஸ் நடக்கணும், போகணும், நெகோசியேஷன் நடந்து அது ஒரு தீர்வுக்கு வரவில்லை என்றால் நடுவர் மன்றம். இப்பொழுது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் பிப்ரவரி மாசம் ஒன்று சொல்லியிருக்காங்க, நடுவர் மன்றம் அமைங்கன்னு. சோ இன்னும் அமைக்கல. சோ இப்போ என்னன்னா 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்பொழுது நீங்கள் இப்போ இந்த லெட்டர் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மார்ச் 4 திமுக அரசு அமைச்சது. அந்த லெட்டருக்கும் இதே கதி தான் ஆக போகுது. சரி, நான் என்ன சொல்றேன்னா,
ஒண்ணு இவர் சொல்ற மாதிரி ராசி மண்டலோ ஏதோ ஒரு இடம் நம்ம இப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை என்பது நீங்க நடத்திதான் ஆக வேண்டும். ஏனென்றால் மத்திய அரசு அதுதான் சொல்லும். சரி. ஓகே, நீங்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய நடுவர் மன்றம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நேரடியா நடுவர் மன்றம் வேணும்னு சொல்லிட்டோம். ஓகே, அதனால அதை மத்திய அரசு எந்த மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. சரி, நீங்க அதனால பேச்சுவார்த்தை நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இப்ப அவர் விஜய்க்கு ஒரு இது இருக்கிறது, ஒரு நல்ல எண்ணம் அங்கேயும் இருக்கிறது. அவர் புதுசா இருக்காரு, அவருக்கு ஒன்னும் இன்னும் பெரிய நிறைய இஷ்யூஸ் வரல. சரி, ஓகே, அதனால இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க மேகதாது அந்த பிரச்சனைக்காக மட்டும் நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அது நீங்க மேகதாதுல வைக்கிறீங்களா ராசி மண்டலம் வைக்கிறீங்களா அது பேசி தீர்த்துக்கோங்க. சரி, ஆனா ராசி மண்டலம் இருந்தால் நம்மளுடைய அச்சம் இருக்காது. ஏனென்றால் மேகதாதுல இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அச்சம் வருகிறது. அவங்க எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சு வச்சிருவாங்க. பேச்சுவார்த்தையின் மூலமா இந்த விவகாரத்தை தீர்வுக்கு கொண்டு வரணும் பண்ணி அவங்களுக்கு குடிநீர் பிரச்சனை. ஒரு நிமிஷம் இருங்க, குறுக்க பேசாதீங்க. குடிநீர் பிரச்சனைக்கு நாங்க தீர்க்கிறோம். ஓகே, அதனால இப்ப நீங்க தான் ரொம்ப சரி, அவன் அயோக்கியன்னு அந்த மாதிரியான அணுகுமுறை எடுத்தீங்கன்னா பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. ஓகே, அவங்க அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட், அவங்க என்ன வேணா நினைச்சதே செய்யலாம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்க டேம் கட்டின பொழுது எந்த மாநில அரசும் எந்த மைய அரசும் ஒண்ணுமே செய்யல. அதனால நம்ம இனிமேலும் அதே தவறுகளை செய்யாதபடி கொஞ்சம் சுமூகமா பேச்சுவார்த்தை மூலமா தான் நீங்க இது ஒரு தீர்வு கொண்டு வர முடியும். கோர்ட் கேஸ் போனீங்கன்னா போயிட்டே இருங்க, 25 வருஷம் நல்லா பண்ணுங்க, லாயருக்கு நல்ல ஃபீஸ் கட்டுங்க. சரி, ஓகே. திரு ராமகிருஷ்ணன், மேகதாது விவகாரத்தில் அணை கட்ட தீவிரமான முயற்சிகளை கர்நாடகா மேற்கொண்டு வருகிறது. எப்படி தடுக்க போகிறது தாவேக அரசு என்பது குறித்து தான் 5 விருந்தினர்களோடு விவாதத்தை நகர்த்தியிருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நாளை மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.